எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கரன்சி டெக்னிக் கன்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,17,862 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1,17,862 இருக்குங்க. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று நம்மளுக்கு என்னென்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டல் வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா முழுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸுக்காக தான் மார்க்கெட் வந்து இப்போ வந்து பயங்கரமாக ரியாக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நியூஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா அந்த நியூஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து அந்த நியூஸுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஆனால் மார்க்கெட் அந்த டைமில் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா BTC பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டும் இல்லை. BTCன்னு கிடையாதுங்க, எந்த காயின்லையுமே எந்த மூமெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? காலையிலேருந்து வால்யூமும் பெருசாகவே இல்லை. ப்ரைஸு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை. ஓகேங்களா? நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு தான் வீடியோ போடுவேன். ஸோ நான் இன்றைக்கி எதிர்பார்த்தேன் மேபி மூமெண்ட் இருக்காது. நான் என்ன நினச்சேன் பார்த்தீங்கன்னா, மத்தியானம் வரைக்கும் மூமெண்ட் இருக்காது, சாயந்தரத்து மேலே மூமெண்ட் வரும் அப்படின்றது எதிர்பார்த்தேன். ஸோ அதனால் வந்து 5:30 மணிக்கு க்ளோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 7 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகிறது பார்த்துட்டு அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எந்த விதமான மூமெண்ட்டும் பெருசாகவே இல்லை. இன்னும் ப்ரைஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸும் அப்படியே இருக்குது, வால்யூமும் பெருசாக வரல. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நடக்கிற மீட்டிங். ஓகேங்களா? யூஎஸ்க்கோ ரஷ்யாவுக்கோ நடக்கிற மீட்டிங். அதனால தான் மார்க்கெட்டில் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த யூஎஸ்க்கோ ரஷ்யாவுக்கோ நடக்கிற மீட்டிங் என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு வந்து ஐடியாவே இருக்கும். ஸோ அது என்ன மீட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த வார் விஷயமாக தான். ஓகேங்களா? வார் நிறுத்த போகிறாங்களா இல்லையா அப்படின்றது ரெண்டு பேருக்கும் சுமூகமான மீட்டிங் இருக்கா இல்லையான்றது சுமூகமான அதை பற்றின மீட்டிங் தான். வார் நிறுத்த போகிறாங்களா இல்லையான்றது பற்றின மீட்டிங் தான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரம்ப்புக்கும் நம்ம ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த மீட்டிங் அப்படின்னு நடக்க போதே பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும்னா அது நம்மளுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதான், நானும் அதே தான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மீட்டிங் நடக்குதுன்னா மேபி அது வந்து எல்லோரும் பாசிட்டிவாக நினைப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே அது வந்து தெரியும். ஓகேங்களா? சரி, ஏன்னா வந்து இப்போ இந்த மீட்டிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, புட்டினும் அக்செப்ட் பண்ணிட்டாரு, ட்ரம்ப்பும் இது பண்ணாங்க, புட்டினும் அக்செப்ட் பண்ணி. ஸோ அக்செப்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அது வந்து ஓகே சரி நிறுத்தலாம், அவங்க என்ன தான் டிமாண்ட் கொடுக்குறாங்கன்றது பார்த்துட்டு அது என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் நடுவில் எடுத்து வந்தாங்க. என்னென்னா, இது மாதிரி புட்டினை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அதுக்காக தான் வந்து இது பண்ணுறாங்க, புட்டினை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நிறைய ஸ்பெக்குலேஷன் பண்ணுறாங்க. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கடைசியில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் நெகட்டிவாக கொடுத்துட்டு மார்க்கெட்டையும் ப்ரைஸையும் அப்படியே கீழே தள்ளிட்டு கடைசியில் இல்லை எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இப்போ வார் நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குட் நியூஸை கொடுத்துட்டு மார்க்கெட்டை கடன்னு பம்ப் பண்ணிவிடுவான். ஏன்னா மார்க்கெட் டெக்னிக்கலாக புல்லிஷு. ஓகேங்களா? அதுவும் ஸ்ட்ராங்கான புல்லிஷில் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ லிக்விடேஷன் ஆயிடுச்சு அவ்வளோ லிக்விடேஷன் ஆயிடுச்சுன்றது. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்களோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு தான் அடிக்கடி இந்த மாதிரி வந்து அப்படி ஒரு கீழே வந்து எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு போவோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வழக்கமாக சொல்லிங்க இது ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்குன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஓவராலாக வந்து ஒரு புல்லிஷ் சைடில் தான் இருக்குது. ஓகேங்களா? தற்போதைய வரைக்கும் ஒரு புல்லிஷ் சைடில் தான் இருக்குது. ஸோ தற்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி, ஒரு கரெக்ஷன் மாதிரி தான் வருது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற டிமாண்ட் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ 1,17,000 1,16,400. நேற்று நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்தது 1,20,000 மேலே 22,000 கிட்டே இருந்தது.
அப்போ நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வருவானான்றது தெரியல, பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா கடன்னு இந்த டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் வந்துட்டான். ஓகேங்களா. ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைட்டாக வந்து புல் பேக் கொடுத்தா. ஸோ இப்போ அகெயின் நம்மளுக்கு வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே வைக்கும். அந்த டிமாண்ட் ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மேபி ப்ரைஸ் வந்து இந்த 15,500 வரைக்குமே வந்து டேப் ஆகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஏரியாவை தாண்டி ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, அதாவது 1,16,400 கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நான் அடுத்த டிமாண்ட் எங்கே இருக்குன்றது பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னன்றது. ஓகேங்களா. மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் பார்ப்போம், இன்றைக்கி நைட்டு வரப்போகிற நியூஸும் பார்ப்போம் எப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா முழுக்க வந்து நியூஸுக்காக தான் மார்க்கெட் வந்து இப்போ வெயிட் பண்ணின்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா நியூஸுக்கான ரியாக்ஷன் தான். அது நியூஸை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா சிபிஐ நம்மளுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு. சிபிஐ பாசிட்டிவாக இருந்தவொடனே ப்ரைஸ் மேலே போக ஆரம்பித்தோடனே எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா அவ்வளோதான் சூப்பர் இன்ஃப்ளேஷனுக்கு வந்துச்சு ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சு டக்குன்னு இதில் வந்து நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துட்டு மார்க்கெட்டை கீழே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே ட்ராப்பு தான், ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு நம்மளுக்கு புல்லிஷ். ஓகேங்களா. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஏரியா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா. இதுதான் என்னுடைய வியூ. ஓகேங்களா. நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி நைட்டு நடக்கிற நியூஸ் ஓகேங்களா பாசிட்டிவாக வந்தால் நல்லாவே இருக்கும். பாசிட்டிவாக வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவாக வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஓகேங்களா, நம்மளுக்கு வார் வந்து நிறுத்துகிறேன் அப்படின்னு ரஷ்யா ஒத்துக்கிச்சின்னா இல்லை ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு டீலுக்கு ஓகே வார் நிற்கிற மாதிரி கண்டிஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பம்ப் ஆக ஆரம்பிக்கும், நல்லாவே பம்ப் ஆகும், கோல்டு டம்ப் ஆகும். ஓகேங்களா. ஸோ வார் நிற்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் கோல்டு டம்ப் ஆகும். கோல்டில் இருக்க ஃபண்ட் எல்லாமே நம்மளுக்கு கிரிப்டோக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகும். கோல்டு நல்லாவே டம்ப் ஆகும். ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பம்ப்பு கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகி நின்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஏதாவது ஒரு இதுமாதிரி எந்த நியூஸ் வந்துடும், ஏன்னா வாருக்காக தான் முழுக்க பெரிய பம்ப்பு நடந்தது. ஓகேங்களா. மார்க்கெட்டு கோல்டு ஓகேங்களா இப்போது ஒரு பெரிய கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு, கீழே உடச்சி ஒரு டெக்னிக்கலாக பியரிஷ்கான சைன் கொடுத்து கீழே உடச்சிதுன்னா கண்டிப்பாக கோல்டு டம்ப் ஆகும். கோல்டு டம்ப் ஆனால் எனக்கு என்ன, பம்ப் ஆனால் எனக்கு என்ன, எனக்கு கிரிப்டோ சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னா நீங்கள் இது ஏன் கோல்டு ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா கோல்டில் இருக்க ஃபண்டும் கிரிப்டோக்குள்ளே வரும். ஓகேங்களா. கோல்டில் இருக்க ஃபண்டும் கிரிப்டோக்குள்ளே வந்ததுன்னா கிரிப்டோ இன்னும் பூம் ஆகும். சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம இந்த விஷயம் நடந்ததுன்னா அந்த விஷயம் நடந்தாலும் நம்மளுக்கு நல்லதுக்கே. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் புல்லிஷ் சைடில் தாங்க இருக்கேன், நான் இன்னும் பியரிஷ் சைடு மாறல. இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் தான். ஓகேங்களா. இந்த மந்த்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 1,40,000 போகும். அதாவது நியர் டு 1,40,000 போகும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது இன்னும் நான் எந்த விதமான முறையிலையும் நான் மாற்றிக்கல. ஸோ பம்பு பெரிய பம்பு மார்க்கெட்டில் வரும். ஓகேங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ். ஓகேங்களா. டாமினன்ஸ் இப்போதைக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் தான் அவன் வந்து கொஞ்சம் முட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி நல்ல ஒரு பியரிஷாக மோடில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷாக க்ளோஸ் வச்சான்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபால் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இத்தீரியமை பற்றி சொல்லிடுறேன். இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஐயை உடைக்கலை இன்னும். சரிங்களா. ஸோ ஆல் டைம் ஐயில் வந்து ஒரு கோடை ஒன்று போட்டுடுறேன், ஒரே ஒரு நிமிஷங்க. ஓகே, ஆல் டைம் அண்ட ஒரு கோடை ஒன்று போட்டேன். சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு ஆல் டைம் லைன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்னென்னா ஆல் டைம் ஐயை ப்ரைஸு உடைக்கலை. ஓகேங்களா. ஆல் டைம் ஐக்கு முன்னாடி அது வரைக்கும் நல்லா செங்குத்தாக வந்தவன் ஆல் டைம் ஐக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், ஒரு சின்னதாக வந்து கரெக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா. ஐயோ அப்போ ஆல் டைம் உடைக்காதப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படிப்பா வியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லதுக்கே நான் நினைப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஆல் டைம் ஐக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷனோ இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்தான்னா இந்த ஆல் டைம் ஐ உடச்ச உடனே கரெக்ஷன் எடுக்க மாட்டான், கடன்னு மேலே போவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா ஆல் டைம் ஐ உடச்சிட்டு சின்ன புல் பேக் இந்த ஏரியாவில் வந்து அகெயின் புல் பேக் எடுத்துகிட்டு அப்படியே கடன்னு மேலே போவோம். பெருசாக வந்து கன்சல்டேட் ஆக மாட்டான்.
ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேட் ஆகுறதோ இல்லைனா வந்து ஒரு சின்ன புல் பேக் வரதெல்லாம் வந்து நல்லதுக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பெருசாக வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா. இத்தீரியம் பிடிசியை விட பார்த்திங்கன்னா இத்தீரியம் வந்து ஒரு அக்ரெசிவ் புல்லிஷ்னஸில் இருக்கா. இத்தீரியம் ஆல்டைமை உடச்ச பிறகுதான் நம்மளுக்கு ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் பம்ப் ஆகும். அதுவும் இத்தீரியம் ஆல்டைமையை உடச்சிட்டு கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆனான்னு வச்சுக்கோங்க, ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா ஒரு அக்ரெசிவ் மோடில் வரும். ஓகேங்களா. ஸோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மந்த்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து ஆல் டைமோடையும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஆல் டைமைக்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சாலும் பரவாயில்ல, க்ளோஸ் வைக்கலானாலும் பரவாயில்ல. சரிங்களா. ஆனால் ஆல் டைமையை உடைக்கணும் இந்த மாதம். ஓகேங்களா. அதுதான் நம்மளோட வியூ. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னோடய வியூவோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரோ அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா. ஸோ இந்த நியூஸ் இருக்குது, அதனால தான் வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காதுன்றது எதிர்பார்த்து, அதனால தான் வந்து நான் மத்தியானம் வந்து வீடியோ போடல, ஈவினிங் வந்து வீடியோ போடுறதுக்கான ரீசனும் இது தான். ஓகேங்களா. ஸோ வழக்கமாக வந்து நம்மளது மத்தியானம் தான் வீடியோ வரும், இனிமேலும் மத்தியானம் தான் வரும். இன்றைக்கி நியூஸ் இருக்கிறதுனால மாற்றிருக்கேன், மாற்றி போட்டேன். ஓகேங்களா. மற்றபடி நம்மளது எப்போவுமே மத்தியானம் தான் வந்து வீடியோ வரும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஒன். கடைசியான நோட்டீஸில் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என் ஓன் அனலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ